ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஐயனார் துணையோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் நிலா எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதோடு முடிச்சிருந்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே எல்லோரும் வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே நிலாவுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஒன்றால் தான் நிலா நாங்கள் எல்லாருமே வெளியில் வந்தோம், இல்லைன்னா என்ன ஆயிருப்போன்னு எங்களுக்கே தெரியாது. எங்களுக்காக யாருமே இப்படியெல்லாம் பேசுனதும் கிடையாது, எங்கள் கூட இப்படி நின்னதும் கிடையாது அப்படின்னு சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, நான் எந்தளவு எஃபர்ட் போட்டேனோ அதே அளவு எஃபர்ட் கார்த்திகா போட்டிருக்காங்க. அவங்க மட்டும் நாங்கள் போலீஸை கூப்பிட்டுட்டு போய் கேட்கும்போது இல்லைன்னு மட்டும் மறுத்து பேசியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியாது அண்ணா அப்படின்னு சொல்லி சேரன்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாங்க, ஆமாம், இதை சொல்லிவிட்டு இன்னும் என்னென்ன அடி வாங்குறான்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாவப்பட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க, அவள் இங்கே வராமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சமாவது அவங்க மேலே சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, ஆனால் இனிமேல் எனக்கு அது கூட இல்லை, அவங்கள பார்த்தாலே எனக்கு இனிமேல் வெறுக்க தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாங்க, ஆமாம், அவளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மைண்டே இல்லை, எது வேணும்னு சொல்லி கூட அவளால் செய்ய முடியலை, அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ஆமாம், அவங்க நிலைமை என்னன்னு நமக்கு தெரியலைல்ல, அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் இங்கே கார்த்திகாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு அவளை ரொம்ப அடிக்கிறாங்க. அடித்து ஏன்டி இப்படி பண்ண, போலீஸ்காரங்க முன்னாடி என் மானமே போச்சு, ஏன் இப்படி மாற்றி பேசுன, அப்படி உனக்கு அவன் முக்கியமா அப்படின்னு சொல்லி அவங்கள பேசுகிறாங்க. கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, ஏன்டி இப்படி பண்ணுன, உங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு உன் கல்யாணத்துக்குன்னு நகை சேர்க்குறாங்க, உன்னை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணுங்கிறாங்க, ஆனால் நீ அவங்க வாழ்க்கையவே நீ இப்படி பண்ணுற, அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்து கார்த்திகா அம்மா அப்பா சொல்கிறாங்க, இதை பாரு, இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வராங்க, ஒழுங்காக கண்ணை தொடச்சிட்டு அவங்க முன்னாடியாவது என் மானத்தை வாங்காமல் நில்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வந்துருந்தாங்க. உடனே கார்த்திகா அம்மா கார்த்திகாவை பார்த்து, இதை பார், நீ ஒழுங்காக நின்றுட்டு போகிற சரியா அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அப்புறம் இங்கே நிலாவை தான் காட்டுறாங்க. நிலா சோழன் கூட அவங்க அண்ணியை பார்க்குறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அண்ணியை மீட் பண்ணி, அண்ணி எப்படி இருக்கீங்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி பேசும்போது தான் கேட்குறாங்க, ஆமாம், நீ எப்படி சோழனை லவ் பண்ண, எப்படி உனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா நடந்த எல்லாத்தையுமே பொறுமையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்தது, நைட்டு நாங்கள் ரைட் போனோம், தெரியாமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டோம், ஒரு சூழ்நிலையால் நாங்கள் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அண்ணி சொல்கிறாங்க, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இதை நீ அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, இந்த பிரச்சனை கொஞ்சம் முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அண்ணி சொல்ல, அந்த சூர்யா வேற இன்னுமே என்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான், எனக்கு திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலா அண்ணி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா, நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆகலைன்னு தான் நினச்சோம், ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துச்சு, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால அவங்களே எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதுவே எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா அண்ணி சொல்கிறாங்க, நீ அப்போ இந்த மேரேஜை லீகலாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட்டு நீ உன்னோட படிப்பை பார்க்கணும், உன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா இதிலேருந்து வெளியில் வா, லீகலாக டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ உன்னோட லைஃப்பையும் சோழன் அவனோட லைஃப்பையும் பாருங்கள். அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ஆமாம்ல, இப்படி ஒரு வழி இருக்குங்கிறதே எனக்கு ஞாபகமே இல்லை அண்ணி, நான் அதுக்கான வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா அண்ணி சொல்கிறாங்க, ஆமாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ டிவோர்ஸ் வாங்கு, ஏன்னா சோழன் வீட்டிலே தான் நீயும் இருக்கேன்னு சொல்கிற, அப்படி இருக்கும்போது அவன் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவும், சரி அண்ணி, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுமே சோழன் கிட்ட போய் நிலா கேட்குறாங்க, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா, இந்த கல்யாணம் லீகலாக இருக்குது, நான் என்னோடய லைஃப்பையும் நீங்கள் உன்னோட லைஃப்பையும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சோழனும், என்னால் உங்களுக்கு டிவோர்ஸ்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்த்தா இது எல்லாமே நிலாவோட கனவு.
உடனே நிலா பதறி எந்திரிச்சு வந்து சோழனை கூப்பிடுறாங்க. கொஞ்சம் வெளியில் வரீங்களா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. உடனே சோழனுக்கு குஷி ஆகிடுது. நிலா கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் என்னை ரைட் கூப்பிட்டு போன மாதிரி இப்போவும் என்னைய பக்கத்தில் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சோழன்கிட்ட கேட்குறாங்க. சோழனும் உங்களை கூப்பிட்டு போவாமையா, எப்போதுமே ரெடி நான், சரின்ட்டு நிலா கிளம்புறதோட இந்த எபிசோட் முடியுது. சரி, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.